ஹலோ எவ்ரிவன், யூஆர் வாட்சிங் ஏடிஎன்பிஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன தமிழில் பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். மேக்ஸிமம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரீசெண்ட் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரீசெண்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி, டிஎன்ஏஎஸ் அப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரீசெண்ட் டேஸில் கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து ஆங்கிலத்தில் கொடுத்து தமிழில் கேட்கறது, இல்லை தமிழில் கொடுத்துட்டு ஆங்கிலத்தில் கேட்கறது. ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேர்மை. ஸோ நேர்மைனா எல்லாருக்குமே தெரியும். இது வந்து 6th தமிழ் புக்லேயே புக் பேக்லேயே இருக்கும். நேர்மைனா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி, ஓகேங்களா? ஸோ அடுத்து வாய்மை. வாய்மைனா என்னது? வாய்மைனா சின்சியாரிட்டி. ஸோ எளிமை, அதாவது சிம்பிளாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எளிமைனா சிம்பிளிசிட்டி தான். அடுத்து சமத்துவம். சமத்துவம் எல்லாருக்கும் தெரியும், ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமையில் வரும். அது எக்ஸாக்டாக சமத்துவ உரிமை அப்படின்னு தான் சொன்னால் ஆர்டிகல் 14. அதனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு அளிக்கிறது தான் சமத்துவ உரிமை, ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுதான் வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு கேட்டிருப்பேன், போன வீடியோவில் கேட்டிருப்பேன். இன்டெகிரிட்டி, அதுக்கு என்ன மீனிங்னு? இன்டெகிரிட்டினா ஆக்சுவலாக நேர்மை, ஓகேங்களா? தேங்க்யூ.